80% ஆஃப் த ஸ்டோன் வந்து என்ன காரணம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மெயின் காரணம் வந்து தண்ணி குடிக்காதது, அதே மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஸோ இந்த டயட்ரி நிறைய மாடிஃபிகேஷன் நிறைய இப்போ இந்த ஜங்க் ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்றதுனால பெப்சிகோ குடிக்கிறதுனாலே ஸ்டோன் வருதுன்னு சொல்லி ஒரு இருக்குது. ஸோ நிறைய காரணம் வந்து தண்ணி குடிக்காதனால தான். ஸோ நிறைய தண்ணி குடித்தோம் அப்படின்னாக்கி கல் வர்றதை தவிர்க்கலாம். ஓகே சார், ஜஸ்ட் ஃபார் த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் சார், இந்த நெஃப்ராலஜி யூராலஜி பற்றி வந்து நம்ம ஒரு காலர் அட்டன் பண்ணிட்டு திருப்பி பேசுவோங்க சார் டோட்டலாக. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் காலடிப்பேட்டையிலேருந்து நரசிம்மன் சார். ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் நரசிம்மன். நான் டர்ப் ஆப்ரேஷன் போன வாரத்தில் பண்ணியிருந்தேன் சார். ஓகே. அது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணேன். ஓகே. அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு மெடிசன் எதுவுமே தரல. ஓகே. இப்போ சைட்லேயே வலிக்குது, டேட்டா சரியாயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வேற என்ன நான் செய்ய வேண்டியது இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு திருநீரக நாள்ன்றதால அது சம்மந்தமாக ஏதாவது முயற்சி பண்ணலாம். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 56 சார். 56. முதல்ல ஒன்றுக்கு போகிறது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி போச்சா? ஆமாம், ஒரு நாள் பிளாக் ஆகி போயிடுச்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ தான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணேன். சரி, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுதுங்கிறீங்களா? ஆமாம் சார், ஒரு வாரம் தான் சார். இப்போ ஆப்ரேஷன் வந்து எண்டாஸ்கோபி மூலமாக பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த யூரின் போகிற வெளில தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அந்த புண்ணு கொஞ்சம் இருக்கும். சரிங்க சார். அது தானாக ஆறிடும். சரி. பட் அதுக்கு வந்து மாத்திரைகள் சாப்பிடணும். ஆமாம் சார், அது மாத்திரை எதுவுமே தரல. கொஞ்சம் சொன்னீங்கன்னா கூட நான் எழுதி வாங்கிடுவேன். இல்லை நீங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரி அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆமாம், சம்மரியில் இருக்கும் பாருங்க, அதில் மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு எரிச்சல் ஒன்றும் இல்லை, தொந்தரவு ஒன்றும் இல்லை, மாத்திரை கூட தேவையில்லை. நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே யூரினில் பிளட்டு வரல, எரிச்சல் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். சரி. இப்போ யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுதுல்ல உங்களுக்கு? ஃப்ரீயாக போகுது சார். அதாவது ரெண்டாக பிரிஞ்சு போகுது. அது கொஞ்சம் இருக்கும். ஏன்னா முதல்ல அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த யூரின் போகிற வழியை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருப்பாங்க. சரிங்க சார். அது வந்து கொஞ்சம் யூரின் ஸ்ப்ரே ஆகி போகிற மாதிரி போகும். சரி. தண்ணி நிறைய குடிச்சு புண்ணு ஆறிச்சுன்னா நல்லா சரியாக போயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு மார்னிங் வந்து ஐலிட் ஸ்வெல்லிங் ஆகுது டாக்டர். ஸோ அந்த ஐ டாக்டர் பார்த்தோம் டாக்டர். அவங்க வந்துட்டு ஹலோ சொல்லுங்க. அவங்க வந்து கிட்னி டாக்டர் பாருங்கன்னு சொன்னாங்க டாக்டர். கிட்னி செக்அப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தேன் டாக்டர். ஸ்கேன் எல்லாமே கிட்னி எல்லாம் நார்மல் தான் வந்திருக்கு. அப்புறம் யூரின் கல்ச்சர், புரோட்டீன், கிரியேட்டினின் பார்த்தோம், அதுவும் நார்மல் தான் டாக்டர். தைராய்டு ரிப்போர்ட் பாருங்க நாங்க, அதுவும் நார்மல் தான் டாக்டர். ஆனா டெய்லி வந்து ஐ வந்து மார்னிங் ஸ்வெல்லிங் ஆகிட்டே இருக்கு டாக்டர். வேற கிட்னில வேற எதுவும் சம்பந்தமா டெஸ்ட் எடுக்கணுமா டாக்டர்? இல்லை, உங்களுக்கு இது அறிகுறிகளை வச்சு இது கிட்னி வியாதியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க. நீங்கள் நல்ல இடத்துலலாம் நல்ல பெரிய லேபில் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் யூரினில் ப்ரோட்டீன் எதுவும் இல்லை ஸ்கேன் நல்லா இருக்குது, யூரியா கிரியேட்டினின் நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிட்னி வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் மற்ற காரணங்களுக்கு தான் டெஸ்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக மற்ற இதிலேருந்து கண்ணை சுற்றி வீங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்க்ளூடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர் ப்ராப்ளமாக இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், லோ ப்ரோட்டீன் இருக்கலாம், இல்லை கார்டியாக் ப்ராப்ளமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஜென்ரல் டாக்டர்கிட்ட போயிட்டு எந்த உறுப்பு பாதிப்புன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது தான் நல்லது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னி வியாதி இந்த டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த வீக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த ப்ரோஸ்டேட் சர்ஜரி பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.